இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி வீடியோ, இந்த குட்டி கேக்ஸ் பற்றி. ஸோ இது எப்படி எனக்கு ஆர்டராக வந்தது, இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நார்மல் ஒரு ஒன் டைம் ஆர்டர் கிடையாது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ரோஸ் மில்க் கேக் அண்ட் ஒன்று சாக்லேட் ட்ரஃபிள் கேக். ஸோ இதுதான் வந்தது. ஸோ ஒரு பென்டோ கேக்கு ஃபஸ்ட்டு சாக்லேட் ட்ரஃபிளுக்கு வந்து நான் சாக்லேட் வந்து ஃபுல் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஒரு குட்டியோண்டு கேக்குங்கிறதுனால கம்மியாக இருந்தால் போதும். அண்ட் இதில் வந்து சில டிஃபிகல்ட்டிஸும் நமக்கு இருக்குது. நம்ம ஏன் பென்டோ கேக்ஸ் வந்து ஒரு கம்பைண்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் ஏன்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் சாக்லேட் ட்ரஃபிள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து இது மாதிரி கொடுக்குறோன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ கேக்ஸு நம்ம பண்ணும்போது ஒரு மினிமம் ஒரு ஃப்ராஸ்டிங் நம்ம பண்ணுறோம், அது க்ரீம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஓரளவுக்கு இருந்து தான் நம்ம வந்து பீட் பண்ண முடியும். ஸோ அதோட கம்மியாக இருந்ததுன்னா அவ்வளோவா நம்ம வந்து ஒரு ஃப்ராஸ்டிங் கூட பீட் பண்ணிக்க முடியாது அந்த க்ரீமை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2 இதாவது இருந்ததுன்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் இது பென்டோ கேக்ஸ்னு தெரியாதவங்களுக்கு வந்து இது வந்து குட்டி டிஃபன் பாக்ஸ் கேக் மாதிரி, லைக் கொரியா அந்த மாதிரி இடத்துல வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவிலேயும் வந்துச்சு. நமக்கு ஒரு குட்டி போர்ஷனில் வேணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வேணுங்கிறவங்க இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை மோஸ்ட் எல்லா வீடியோவில் சொல்லுவேன், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து 2 தனித்தனி ஸ்பாஞ்சஸ், அதுவே கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஸ்டில் நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து நான் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரோஸ் மில்க் கேக்குக்கு. அண்ட் இதே மாதிரி தான் நம்ம சாக்லேட் கேக்குக்கும் தனியாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்னேன், ஒரே டைமில் தான் பண்ணி நம்ம 2 அட்லீஸ்ட் மினிமம் இருந்ததுனா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இந்த ஆர்டரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து ஒரு டேஸ்டிங்க்காக ஒரு சாம்பிளாக அவங்க வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முன்னாடியே ரீச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேல் திடீர்னு டச்லேயே இல்லை. ஸோ நானும் இது கேட்டிருந்தேன் ஸோ ஆர்டர் பற்றி. அப்புறம் அவங்க எந்த பதிலும் சொல்லலை. ஸோ நானும் அப்படியே அந்த இதில் மறந்துட்டேன் ஒர்க்கில். அதுக்கப்புறம் அவங்க ரீச் பண்ணியிருந்தாங்க, இல்லை இந்த மாதிரி மறந்துட்டேன், ஸோ நம்ம திருப்பி அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து டேஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு 4 ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து இந்த ஐடியா கொடுத்தேன், இந்த மாதிரி பென்டோ கேக்ஸ் எடுத்துக்கோங்க, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சர்விங் 2 சர்விங்ஸில் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் பண்ணலான்னு. ஸோ அவங்க வந்து 2 ஃப்ளேவர் சூஸ் பண்ணி எனக்கு 2 கேக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிது. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க வந்து ஏன் இது வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது அவங்க சன்னோட பர்த்டேக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த டீட்டெயில் என்ன, அந்த கேக்கில் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 கேக்கையுமே கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி, அவங்க பர்டிகுலராக இது வேணும்னு எதுவும் கேட்கல, பட் நானாக வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சும்மா ஒரு டிசைன் வந்து ரேண்டமாக வந்து பண்ணேன். அண்ட் இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் குட்டி கேக்ஸ் தான், ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு கஸ்டமைசேஷன் வந்து நம்ம இதில் கொண்டு வர முடியும். ரொம்ப பெரிய கஸ்டமைசேஷன் இல்லைனாலும் குட்டி குட்டி கஸ்டமைசேஷன்லேயே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் பர்சனலாக உங்களுக்கு வேணும், ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு 2 பேர் போர்ஷன் சைஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சிங்கிள் பீசஸும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், பட் நீங்கள் 2 பீசஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் லைட்டாக இது மாதிரி டிசைன் ரேண்டமாக நம்ம கொடுத்துட்டு அப்புறம் எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட போகிறோம். அண்ட் அப்புறம் ஃபைனலாக இந்த டிசைனும் நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சாக்லேட் ட்ரஃபிளுக்கு வந்து சாக்லேட் ட்ரஃபிள் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா கூல் டவுன் ஆகணும். அது வந்து ஹீட்டாக இருக்கவே கூடாது. ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு க்ரீம் வந்து உருகிடும். ஸோ அதனால் மெல்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து சாக்லேட் ட்ரஃபிள் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமில் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதையே வந்து நம்ம ஃப்ராஸ்டிங்க்கு வந்து பண்ணி முடிச்சிட போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் க்ரீம் வந்து ரெடி பண்ணி
எடுத்துகிட்டு அதையும் நம்ம வந்து குட்டி கேக்ஸை நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போர்டில் வச்சு நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்து நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு செட் பண்ணதுக்கப்புறமேல் தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சாம்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி குட்டி கேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அதிகமாக வாங்க நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மினிமம் ஒரு 2 பீஸ் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 பீசஸ் இல்லைன்னா அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நான் கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ரேட்லேயும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம நல்லா செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபைனல் கோட்டிங்கும் அட் அ டைம் எல்லாத்தையும் 2யுமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 250 கிராம்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஓரளவுக்கு நல்லா போர்ஷனாகவே இருக்கும். நல்லா கேக் சாப்பிட்றவங்க ஒருத்தங்க சாப்பிட்லாம். பட் இல்லை நம்ம வந்து ஓரளவுக்கு நார்மலாக சாப்பிடுவோம்னா 2 மெம்பர்ஸ் to 3 மெம்பர்ஸ் வரைக்குமே வந்து நம்ம இந்த கேக்கை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எப்படின்னா நமக்கு கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு இதில் ஒரு பென்டோ பாக்ஸில் போட்டு கொடுக்குறதுனால கூடவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வந்துடும். நீங்கள் ஸ்பூனில் வந்து ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் டஃபஸ்ட்டு பார்ட். இது வந்து பெரிய கேக்கோ சின்ன கேக்கோ அதை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இதுக்கு மாற்றுறதுங்கிறதே வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்கி தான். ஸோ இப்போ வந்து வச்சு பார்த்தா இது வந்து பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இது வந்து பாக்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும், பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப நேரம் வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக போச்சு. ஸோ இது கொஞ்சம் சின்னது பண்ணால் நம்ம கேக் போர்ஷன் சைஸ் ரொம்பவே சின்னதாகிடும். ஸோ ப்ராபப்ளி இந்த இது முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் இது மாதிரி பெரிய சைஸ் வாங்குறது கொஞ்சம் எங்களுக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நல்ல வேலை இன்னொரு இது வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பாக்ஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. கேக்கை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு கொண்டு போய் டெலிவரியும் நாங்கள் வந்து சூப்பராக கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ டெக்கரேஷனுக்கு வந்து மேலே கொஞ்சமாக கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸோ அப்புறம் இங்கே வந்து இதில் வந்து நமக்கு ஒயிட் ஸ்ப்ரிங்கிள்ஸும் கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ எந்த கேக் ஆர்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நமக்கு கஸ்டமர் வந்து அதுக்கப்புறம் கொடுத்த கேக் வந்து இதுதான். ஸோ ஸ்பைடர்மேன் தீமில் சூப்பராக 2 டயரில் ஸ்பேஸர் தீமோட ரொட்டேட்டிங் கேக் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.